புதுவை சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மோதல். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் ப. சிதம்பரம். திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. புதுச்சேரியில் 10 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தது பாஜக. காரைக்கால் தெற்கு தொகுதியில் அருள்முருகன் போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2-3 நாட்களில் தொகுதி பங்கீடு சுமூகமாக நிறைவடையும் என டிடிவி தினகரன் கருத்து. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சாமிநாதன் என்ற ஓட்டுநர் அடித்து கொல்லப்பட்டது குறித்து காவல்துறை விசாரணை. பெரம்பலூர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 95,000 ரூபாய் மதிப்பிலான எவர் சில்வர் பாத்திரங்கள் பறிமுதல். கீழடியில் தென்னங்கன்று வைப்பதற்காக தோண்டிய குழியில் சுடுமண் பானைகள் கிடைத்ததால் தொல்லியல் துறைக்கு தகவல் அளித்த பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் அருகே முந்திரி நிறுவனத்தில் கழிவுநீர் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளானதில் கூலி தொழிலாளி படுகாயம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 5 ஏரிகளில் மொத்த நீர் இருப்பு 79 விழுக்காடாக உள்ளது என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். இஸ்ரேலில் அணுசக்தி நிலையம் அருகே உள்ள நகரம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்.